யுத்த வெற்றியின் 16வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு ஜனாதிபதியான அனுரகுமார திசநாயக்க தலைமையில் கொழும்பிலே நிகழ்வொன்று இடம்பெற இருக்கின்றது. இன்றைய தினம் 4 மணிக்கு அந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த செய்தியை அதற்கு முதலே நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த செய்தி வெளியாகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நிகழ்வு சில வேளை நடந்து முடிந்திருக்கலாம். அந்த வகையில் அப்படியான ஒரு நிகழ்வு ஒன்று அங்கே இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் மே 18 நாங்கள் உயிரிழந்த மக்களுக்காக ஒரு அஞ்சலி நிகழ்வை அனுஷ்டித்திருந்தோம். அதாவது முள்ளிவாய்க்காலிலே அனுஷ்டித்திருந்தோம். அதிலே ஏராளமான மக்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் தென்னிலங்கையிலிருந்து வந்த சிங்கள இளைஞர் ஒருவரும் பங்கு பெற்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதிலே அவர் சொல்லியிருக்கின்ற முக்கியமான விடயம், தென்னிலங்கையில் இருப்பவர்கள் வடக்கிற்கு பயணம் செய்வதற்கு மே 18 என்பது ஒரு சிறந்த நாளாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனை தாண்டி பல விடயங்களை அவர் மனிதாபிமான ரீதியாக புரிந்து உணர்ந்து தெரிவித்திருக்கின்றார். எனவே இவை தொடர்பாக இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். ஒரே நாடு சொந்த மக்களையே நாங்கள் கொலை செய்திருக்கின்றோம் என்கின்ற எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை. ஆனால் யுத்த வெற்றியின் ஊடாக அவர்கள் ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு பேரிலே அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் இந்த யுத்த வெற்றியை. கடந்த 2009ஆம் ஆண்டு இந்த உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் யுத்த வெற்றி கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்கின்றார். அதற்காக அனைத்து கட்சிக்கும் அழைப்பு விடுக்கின்றார். அப்போது ஐக்கிய தேசிய கட்சி தான் எதிர்கட்சியாக இருக்கின்றது. எதிர்கட்சி தலைவராக ரணில் விக்ரமசிங்க இருக்கின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்கட்சியில் அங்கம் வகித்திருக்கின்றார். அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அந்த யுத்த வெற்றி கொண்டாட்டத்தை புறக்கணித்திருந்தார். அங்கு மக்கள் வந்திருக்கின்றார்கள், சரியான முறையில் யுத்தம் முடிவடையிலே, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், யுத்த வெற்றி தேவையில்லை என்கின்ற எண்ணம் ரணிலிடம் இருந்தது. ஆனால் அந்த ஐக்கிய தேசிய கட்சியிலும் தீர்மானம் எடுக்கப்பட்டது யுத்த வெற்றியில் யாருமே கலந்து கொள்ளக்கூடாது. அதனையெல்லாம் மீறி சஜித் பிரேமதாச அந்த யுத்த வெற்றி கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார் என்பது வரலாறு. இதனை பலரும் நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். ஆகவே அன்றிலிருந்து தொடர்ந்து கொண்டே வருகின்றது. இன்று வரை அந்த இனவாதம் என்பது இருக்கின்றது. நாங்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள், நாங்கள் இறந்தாலும் இது ஒற்றையாட்சி கீழே இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்சவின் கருத்தும் அமைந்திருந்தது. இது தொடர்பான ஊடக செய்தியை நீங்கள் நேற்றைய தினம் பார்த்திருக்க கூடும். ஆகவே இப்படியான ஒரு நிலைதான் தென்னிலங்கையில் இருக்கின்றது. அதனால்தான் சொல்லுகின்றோம், நாங்களும் நீங்களும் எப்போதுமே ஒன்றாக முடியாது. அதாவது நாங்கள் இங்கே துயரத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்ற போது நீங்கள் அங்கு கொண்டாட்டத்தில் இருப்பீர்கள், நீங்கள் கொண்டாட்டத்தில் இருக்கின்ற போது நாங்கள் துயரத்தில் இருப்போம். இதுதான் இங்கு நடக்கின்ற ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து இந்த பிரிவினை இருக்கின்றது. ஒரே நாட்டுக்கு சொந்த மக்களை கொண்டு குவித்து விட்டு இதெல்லாம் தேவையான ஒரு கேள்வி கேட்டால் பிடித்து சிறையில் தான் போடுவார்கள். அந்த அளவுக்கு தான் இந்த நாட்டின் நிலை இருக்கின்றது என்பது ஒரு யதார்த்தமான கசப்பான உண்மை. அதுதான். ஆனால் ஆட்சியாளர்களும் இது தொடர்பாக உணர்ந்து கொள்ளவில்லை. மாறாக தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற செயற்பாட்டிலே ஈடுபடுகின்றார்கள். எனவேதான் சொல்லுகின்ற இந்த தேசிய மக்கள் சக்திக்கு இவர்கள் வாக்களித்து பெரும் ஆணையை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வழங்கியிருந்தார்கள். அதற்கு பிறகாக இந்த தேர்தலில் கூட கணிசமான வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியிருந்தார்கள். எனவே தேசிய மக்கள் சக்தியால் இங்கு எதுவுமே நடந்து விடாது, நடக்கவும் முடியாது. ஏன்னா இலங்கை என்பது சிங்கள மக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு நாடு. அவர்கள் தான் யார் ஜனாதிபதி என்று தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் தான் ஒரு ஆளும் கட்சியை உருவாக்குகின்றார்கள். அதை மீறி தமிழ் மக்களுக்கு நல்ல செய்ய போவாரான்னு நிச்சயமாக இல்லை. அதனை தாண்டி தமிழ் மக்களின் இனப்படுகொலை விடயங்களிலோ அல்லது இனப்பிரச்சனை தொடர்பாகவோ அவர் தமிழ் மக்களுக்கு சார்பாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாரான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அது யதார்த்தமாக இல்லாது. இங்கு இருக்கின்ற அனைவருமே அரசியல்வாதிகள். வாக்குக்காகத்தான் அரசியல் செய்கின்றார்கள். அந்த வாக்குகளை சம்பசப்படுத்துவதற்காக ஏதாவது செய்தால்தான் அடுத்த முறை இவர்கள் ஆட்சிக்கு வர முடியும். இல்லைன்னு சொன்னால் அவர்கள் அங்கிருந்து துடைத்தெறியப்படுவார்கள். அங்கு அவர்கள் துறைகளாக சிங்கள மக்களால் பார்க்கப்படுவார்கள். இவ்வாறு பல யதார்த்தமான நிலைமைகள் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இப்படியான சூழலில் ஒரு காலமும் தென்னிலங்கை ஆட்சியாளர்களால் தமிழ் மக்களை ஆள முடியாது. அதாவது இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கலாம், வாக்குகளை பெற்றிருக்கலாம். ஆனால் எங்களுக்கான தீர்வையோ அல்லது எங்களை சரியான முறையில் உணர்வுபூர்வமாக ஆளக்கூடிய, எங்களுக்கு பக்கம் நியாயம் இருந்தால் கூட சரியாக செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த நாட்டிலே இல்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருந்திருந்தால் தையிட்டு விகாரை எல்லாம் இந்த ஆட்சி வந்த உடனே அகற்றப்பட்டிருக்க வேண்டும். இவ்வளவு காலத்துக்குள் அது அகற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அது ஒரு முடியாத காரணம். சிங்கள பேரினவாதத்திற்கும் பௌத்தத்திற்கும் எதிராக இங்கு எதையுமே இந்த ஜனாதிபதியும் செய்துவிட முடியாது. அதனால் தான் சொல்லுகின்றோம், எங்களுக்குரிய தலைமைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் தான் அங்கு போராடி சர்வதேச அரசியலை தங்களுக்கு சாதகமாக கொண்டு வந்த ஒரு தீர்வை பெற்றாலே தவிர மற்றும்படி எதுவுமே செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தம். அதை இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள். எனவே இப்படியான ஒரு சூழல் தான் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் அந்த நிகழ்வும் இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் தான் தென்னிலங்கையை சேர்ந்த
இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் மே 18 அதாவது முள்ளிவாய்க்காலுக்கு சென்றிருக்கிறார். எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார். அப்போது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தென்னிலங்கையில் இருப்பவர்கள் வடக்கிற்கு வருவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு இங்கு இருக்கின்ற வழிகள் புரிந்திருக்கின்றது. ஒரு சில தென்னிலங்கை மக்கள் இங்கு இருக்கின்ற வழிகளை புரிந்திருக்கின்றார்கள். இங்கு என்ன நடந்தது என்பதை அறிந்திருக்கின்றார்கள். தலைவர் பிரபாகரன் இருந்திருக்கலாம் என்று சொல்பவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசியல்வாதிகளும் பெரும்பான்மையான மக்களும், அதாவது பெரும்பான்மை இனத்தின் பெரும்பான்மையான மக்கள் இதனை ஏற்க மறுக்கின்றார்கள். அவர்களுக்கு நாடு எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் இனவாதத்துடனே இருப்போம் என்கின்ற எண்ணம் இன்று வரை இருக்கின்றது. இன்று வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் அந்த இனவாதம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. அதன் எதிரொலியான செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆகவே சொந்த நாட்டில் சொந்த மக்களை ராணுவம் கொலை செய்ததற்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை, அவர்கள் மீது விசாரணையும் இல்லை, அவர்கள் அந்த காலத்தில் செய்த அநீதிகளுக்கு எந்த ஒரு முடிவுமே இல்லை. ஆகவே தமிழனை என்ன செய்தாலும் இந்த நாட்டில் எதுவுமே செய்யாத சட்டம் என்று சொன்னால் அப்ப இந்த இனம் எவ்வளவு வஞ்சிக்கப்படுகின்றது என்பதை ஒருவரும் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் சொல்லுகிறோம், தேசிய கட்சிகள் எப்போதுமே உங்களை ஆள முடியாது, அதாவது உளமாற ஆள முடியாது. நீங்கள் வாக்க போட்டு அவர்களை வைத்திருக்கலாமே தவிர எந்த மாற்றமும் இடம்பெறாது. அதுக்காக தமிழரசு கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டுமா அல்லது சைக்கிள் கட்சி ஆதரிக்க வேண்டுமா என்று கேட்டால் அது இல்லை. இங்கு கூட சரியான தலைமை இல்லை. இங்கு கூட உங்களுக்கான தலைமையை நீங்கள் இன்னும் தேடி பிடிக்கவில்லை. இங்கு இருக்கின்றவர்களும் அவர்களது சுயநல அரசியலுக்குரியவர்களாகவே இருக்கின்றார்கள். அவரது குடும்ப அரசியல், அவர்கள் சுய கௌரவத்திற்காகத்தான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆகையால் இவர்களும் துரோகிகள். ஒட்டுமொத்தமாக முழுமையாக அனைவருமே தூக்கி எறிந்துவிட்டு புதிய சக்தியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மக்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கின்றது. அதற்கு வேண்டுமென்றால் ஒரு ஆலோசனை சொல்லலாம். இந்த பல்கலை சமூகம் எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாமல் சுயமாக நின்று பல அரசியல் சார்பாக இந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள். எனவே இவர்கள் மற்றும் மட்டக்களப்பு பல்கலைக்கழகங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்கள் ஒரு சக்தியாக உருவாகி எந்த ஒரு நிகழ்ச்சி நிலைகளுக்கும் அடிமைப்படாமல் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அவர்கள் தலைமையை உருவாக்க வேண்டும். அந்த தலைமையை தமிழ் மக்கள் ஏற்க வேண்டும். அவர்கள் ஊடாக அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கலாம். அப்படியான ஒரு யோசனையை நான் இதில் முன்வைக்கின்றேன். அதில் எதிர்கருத்துக்கள் இருந்தால், ஆட்சேபனை இருந்தால் அது தொடர்பாக நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த நிலையில் முள்ளிவாய்க்காலுக்கு சென்ற அந்த சிங்கள இளைஞர் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதை இதிலே பார்ப்போம். நாங்கள் இன்று முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருக்கின்றோம். இது ஒரு புண்ணிய பூமி. உயிரிழந்தோரை நினைவு கூர்ந்து அவர்களது உறவினர்கள் சுடரேற்றி வழிபடுகின்றனர். ஆனால் கடந்த 16 வருடங்களுக்கு முன்னர் இந்த புண்ணிய பூமியில் இடம்பெற்ற இறுதிப் போரின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் தகவலுக்கு அமைய 70,000 பேர் வரை கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. உத்தியோகபூர்வ தகவலுக்கு அமைய 1,50,000 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் வெறும் அப்பாவி குடிமக்களே கொல்லப்பட்டனர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உயிரிழந்தவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்காத மக்கள் இங்கு வருகை தந்தவர்களை நினைவு கூறுகின்றனர். இந்நிலையில் தெற்கில் உள்ளோர் வழக்கிற்கு செல்ல மே 18ஆம் தேதியே சிறந்த நாள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலே ஒரு சிறந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். மனிதாபிமான ரீதியிலே இங்கு வந்து பார்த்ததிலே என்ன நடந்தது என்பதை அவர் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருந்திருக்கும். அதன் எதிரொலியாகத்தான் இந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்கின்றார் என்பதை ஊகிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. அதை தவிர தென்னிலங்கையில் இருந்து ஒரு பெண் வந்திருக்கின்றார். அந்த பெண் சுடரேற்றி ஒரு தாய் அழுவதை பார்த்து இரக்கமுற்று அவருக்கு கண்ணீர் முட்டுகின்ற நிலைமையிலே ஒரு காணொலி வழியாக இருந்தது. ஆகவே தென்னிலங்கை சேர்ந்த சிலர் முள்ளிவாய்க்காலுக்கு வந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது. எனவே மக்கள் இவ்வாறு கலந்துரையாட வேண்டும். சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் முனைய வேண்டும். தமிழ் மக்களுக்கு நடந்த துயரத்தை சிங்கள மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதனை சிங்கள மக்கள் அனைவருமே மோசமானவர்கள் என்று நாங்கள் கூற முடியாது. சிங்கள மக்களிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இந்த விடயங்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்துக் கூறுகின்ற போது சிங்கள மக்களில் கணிசமான பேர் எங்களுக்கு ஆதரவான ஒரு மனநிலைக்கு வருவார்கள் என்று சொன்னால் இங்கு நடந்ததே ஒரு நல்ல உள்ளம் கொண்ட எந்த மனிதரும் எளிதாக விளங்கக்கூடிய வகையில இருக்கும். அப்படி இருக்கின்ற போது சிங்கள மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே அந்த வேலையை செய்ய வேண்டும். ஆனால் அதனை செய்வதற்கு யாருமே தயாராக இல்லை. எங்களது வழிகளை நாங்கள் தமிழிலே கத்திக் கொண்டிருக்கிறோமே தவிர சிங்கள மொழியில் என்னென்ன வழிகளை நாங்கள் அனுபவித்தோம், இந்த விடயங்கள் நடந்தது என்பதை சிங்கள மக்களை கடத்துவதற்கான ஒரு முயற்சியை யாருமே எடுக்கவில்லை. இவர்கள் இந்த மொழி தொடர்பாடு இல்லாத காரணத்தால் அதை பயன்படுத்தி அவர்கள் இனவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கள மொழியில் புத்தகங்கள் எழுதியோ அல்லது இங்கு நடக்கிற விடயங்களை சிங்கள மொழியிலே மொழிபெயர்த்தோ அதை சமூக வலைத்தளங்களோட காசு கட்டி அதை பூஸ்ட் பண்ணி அவர்களுக்கு அதை விளங்கப்படுத்துவதற்கு இங்கு யாருமே இல்லை. ஏனென்றால் தமிழர்கள் மீது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று யாருக்கும் அக்கறை இல்லை. ஒரு அரசியல் இந்த பிரச்சனையை நீடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதே இங்கிருக்கின்ற தமிழ் கட்சிகளின் நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.